ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம். மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது 14/5/2024 14/6/2024 வரலும் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி, அதில் பார்த்தாலேனால் சுக்கிரனும் புதனும், ரிஷபராசியில் சூரியனும் குருவும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் இந்த மாதத்தை சித்திரையிலிருந்து வைகாசிக்கு மாறுறார். அதனால தான் நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம். 14ஆம் தேதி பிறக்கிறது. பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 30லேருந்து 40 24 நாள்லேருந்து 45 நாள் வரலும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை. இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் 20/5/2024. இன்றைக்கி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் 24ஆம் தேதி. இந்த மாத கடைசியில் பார்த்தோம்னா 31ஆம் தேதி 31/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது 6, அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது 9/6 அன்னைக்கு மிதுனத்தில் புதனும், 14/6 அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கிரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம். பௌர்ணமி, எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம். ஏன்னா ஒளி பெருக்கிய நாள், ஒளி பொருந்திய நாள். இந்த பௌர்ணமியில் பிறந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு 180 பாகையில் இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குருவும் சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம். அதற்கு பிறகு 24ஆம் தேதி 23ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகம். அதுவும் கோவிலெலாம் எல்லாமே திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும். அதற்கு பிறகு 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி. 24ஆம் தேதிக்கு அப்புறம் 28/5 அன்னைக்கு பார்த்தேன்னா 28/5/2024 அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம். சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். சித்திரை மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த 8 பாதங்களை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுக்கு முதல்ல பார்த்தோம்னா 6/6/2024 அன்னைக்கு, அதாவது 3/6/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா 3ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். 9 மணி 5 நிமிஷமாக 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த 1 மணி நேரம் 30 நிமிஷம், அதாவது 90 நிமிஷங்களில் 18 நிமிஷமாக பிரித்து 5ஆக பிரிச்சுக்கிறோம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது, கண் விழித்து காலை கடன்களை செய்கிறது. அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். போஜனம் பண்ணுறது 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம். கடைசி 36 நிமிஷம் மிகவும் ஏற்ற விஷயம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ, வாசக்கால் ஊன்றதோ, புதுசாக மன அடிக்கோல் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாளில் பார்த்தேலையானால் நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி 36 நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது, அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ராகுகாலம் யமகண்டம்லாம் கிடையாது. அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது. 6/6/2024 ஜூன் 6ஆம் தேதி பார்த்தோம்னா அமாவாசை, வைகாசி அமாவாசை வருது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் எனக்கு தொடர்பு கொண்டோடனே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேயானால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி இருக்கா, கிரக சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியவர். இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் வைகாசி மாதம் 14/5/2024 14/6/2024 வரலும் உண்டான மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போகிறார். அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிசுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அஷ்டமத்து சனி நடக்கிறது. உடல் நலத்தில் படுத்தும். அதனால் ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் வந்து சிறு சிறு தொல்லைகள் கொண்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் ஒரு சின்ன முடக்கங்கள் இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தேனால் இந்த வைகாசி மாதத்திலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தியை கொடுப்பார். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 11ல் வந்து 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 4 கிரகங்களில் குரு பகவான் 11ல் இருக்கிறது பெரிய விசேஷம். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடம் மிகவும் வலுத்து போயிருக்கு. 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு 4 கிரகங்கள் இருக்குது. பெரிய ஏற்றம். 12ஆம் அதிபதி 12க்கு 12 இருக்கிறது இன்னும் விசேஷம். ஏன்னா செலவுகள் அற்ற நிலை இருக்கும், வரவுகள் அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் சில நேரங்கள் இருக்கும். வேலைக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் செவ்வாயின் பார்வை சிறு சிறு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அஷ்டமத்து சனி வேறு இருக்குது. ஏற்கனவே உடல்நிலையில் ஏற்கனவே பாதிப்புகள் இருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ரெகுலர் எக்ஸசைஸு, டாக்டரினுடைய வழி பின்பற்றுதல் இதெல்லாம் வந்து ஜாகிரதையாக பார்க்குறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் வந்து செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய வாய்ப்புகள் வரும். அதாவது வெளியில் போய் படிக்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவினுடைய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா குருவினுடைய வீட்டில் ராகு இருக்கிறதுனால ராகு குருவினுடைய வேலையை செய்யணும். 11ஆம் இடத்துல குரு வேறு. வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவா, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு பார்க்குறவா, வெளிநாட்டில் போய் எம்எஸ் படிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுட்டு இருக்கவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை பார்த்து சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களில் பார்த்தேன்னா இந்த சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தை வைத்து நம்ம சொல்லுவோம். அது வந்து வைகாசி மாதம். அதை வச்சு தான் மாதம் பிறக்கிறத வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் ஆட்சிக்கு வரார். அதாவது மேஷத்தில் ஆட்சி பெற்று போகிறார். உங்களுடைய ராசிக்கு
அதாவது 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறார், புதன் ஆட்சி பெற்று போகிறார். புதன் வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கார், ஆட்சி பெறல. புதன் சுக்கிரனோட நட்பு வீட்டில் இருக்கார். எல்லாமே ரொம்ப அதாவது விசேஷமாக இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக நல்ல ஒரு விசேஷம் வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இவ்வளோ நாள் மனசில் நினச்சின்னு இது கிடைக்கணும்னு நினச்சிருந்தாலோ அது கண்டிப்பாக கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் போது ஜாகிரதையாக பார்த்து ஓட்டுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பிரச்சனைகள் வண்டி வாகனம் மூலியம் கொடுக்கும். அதை தவிர வந்து தொழிலில் வந்து சொந்த தொழில் பண்ணுறவா, அதாவது சுய தொழில் சொந்த தொழில் பண்ணுறவா, கீழே ஆட்கள் வச்சு பண்ணுறவா, அவளுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. ஏற்றமான காலம்னா எல்லா கிரகங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலம். இருந்தாலும் சனி மட்டும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும். புதிய வேலை மாற்றம் கிடைக்கும், தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும், உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் சனி பகவான் மூலியமாக பிரச்சனை இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், போட்டித் தேர்வில் வெற்றி உண்டு. புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷமும் அற்ற காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான பொன்னான மாதமாக அமைய போகிறது. அஷ்டமத்து சனி இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக உடல் நலத்தை பார்த்துக்கிறதும், தொழிலில் வந்து ரொம்ப மூலதனம் போடும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் வந்து அவசியமாக அஷ்டமிக்கு காலபைரவரை போய் வழிபட்டு வாங்கும். ஏன்னா அஷ்டமத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால காலபைரவரை போய் பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு விளக்கு, எண்ணெய் விளக்கு போடுங்க. இல்லை இந்த 5 எண்ணெய்கள் சேர்ந்த விளக்கு போடுங்க. நல்ல விஷயங்கள் நிச்சயமாக வரும். இந்த மாதம் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த கடகராசிக்காரர்கள் அவர்களுக்கு வந்து சில நாட்கள் இந்த மாதத்தில் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா மதிகாரகன், அதை தவிர இந்த ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான், அவர் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக சில தவறான முடிவுகளோ சில தவறான விஷயங்களோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த சந்திராஷ்டம காலங்கள் என்ன அப்படின்னா 29/5/2024 31/5/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் சில விஷயங்கள் இருக்குமே. ஆனால் அந்த காலகட்டத்தில் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் தானம் கொடுத்துட்டு இந்த வேலைகளை பண்ணும்பொழுது சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.